வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுச்சேரி கொக்கு பார்க் மைதானத்தில் நாளை நடைபெற உள்ள 100 அடி ரோடு மேம்பால பணி அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க உள்ளார். விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்திப் பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்கள் newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 15ஆம் தேதியாகும். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மக்கள் தலைவர் வ. சுப்பையாவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அவரின் திருவுருவ சிலைக்கு துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அரசு கொறடா திரு ஏ.கே.டி. ஆறுமுகம், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரா. சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொழிலாளர் உரிமைகளுக்காக 8 மணி நேர வேலை, தொழிற்சங்க உரிமை, பெண் ஊழியர்களுக்கான நலன் ஆகியவற்றிற்காக போராடியவர் மக்கள் தலைவர் வ. சுப்பையா என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு கடலோர ஆந்திர மாநிலம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் 5 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பழைய ஜிப்மர் மின்பாதை, கருவடிக்குப்பம் மின்பாதை மற்றும் ஈசிஆர் மின்பாதை நுகர்வோர்களுக்கு புதுச்சேரி குரும்பாபேட் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.